ப்ரோ, தமிழில் வந்த ஃபீல் குட் மூவிஸை 10க்கு ரேட் பண்ணலாமா? பண்ணலாமே. என்னென்ன படம்னு சொல்லு, பண்ணிடுவோம். உள்ளம் கேட்குமே 7.1. இந்த படம் மோஸ்ட்டாக எல்லா 90s கிட்ஸுக்குமே ஃபேவரட்டான ஒரு மூவியாக இருக்கும். ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க காலேஜ் முடித்து சில பல வருஷங்களுக்கு அப்புறமா அவங்களோட ஃப்ரெண்ட் மேரேஜுக்காக சந்திக்கிறாங்க. அப்படி அவங்க சந்திக்கிற சமயத்தில் அவங்களுடைய காலேஜ் டேஸை ரீகால் பண்ணுறாங்க. அப்போது அவங்களுடைய சந்தோஷம் என்ன, துக்கம் என்ன, காதல் என்ன, காதல் தோல்வி என்ன அப்படின்றதெல்லாம் நம்மளையே ஃபீல் பண்ணுற அளவுக்கு படத்தில் சொல்லியிருப்பார் ஜீவா. சைவம் 6.9. நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு அப்படின்ற வரிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வீட்டில் செல்லமாக வளர்த்த சேவலை கோயிலுக்கு பலியிடுறதுலேருந்து காப்பாற்றுறதுக்காக மொத்த குடும்பமும் சொல்கிற பொய்கள் இருக்கு பாருங்க, அழகு. அதை விட அந்த படம் அழகோ அழகு. மௌனம் பேசியது 7.7. நல்லா தானடா இருந்தீங்க, திடீர்னு எங்கேருந்து வருது இந்த காதல்? நீ எல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இப்படி பேசிக்கிட்டு இருந்த சூர்யாவை கிளைமேக்ஸில் உண்மையான காதல்னா என்ன அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிறாங்க லைலா. அபியும் நானும் 7.6. ஒரு பெண் குழந்தை பிறக்கிறதுல இருந்து அவங்க அப்பா அவளை எப்படியெல்லாம் வளர்க்குறாங்க அப்படின்றதும், அவளுக்கு கல்யாணம் போது அவளை பிரிகிறோமே அப்படின்ற அந்த தவிப்பையும் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு ராதாமோகன். காதலும் கடந்து போகும் 7.4. கதிரும் யாழினியும் கடைசி வரைக்கும் அவங்க லவ்வர்ஸாக இருந்தாங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்களா அப்படின்ற ஒரு ஆசிலேஷன்லேயே நம்மளை வச்சுருந்தாங்க. எப்படியோ இந்த படம் ஒரு ஹாப்பி என்டிங்கான கிளைமேக்ஸோட ஒரு மிகச்சிறந்த ஃபீல் குட் படமாக இந்த படத்தை கொடுத்துருந்தாரு நலன் குமாரசாமி. ரிதம் 7.7. வசந்தோட டைரக்ஷனில் வந்த இந்த மூவியை படம்னு சொல்கிறத விட ஒரு காவியம்னு சொல்லலாம். தங்களோட பேரை இழந்த ஹீரோவும் ஹீரோயினும் சில பல வருஷங்களுக்கு அப்புறமா தங்களுக்கான இன்னொரு துணையை எப்படி தேடிக்கிட்டாங்க, காலம் அவங்க ரெண்டு பேரையும் எப்படி ஒன்னா இணைச்சிச்சு அப்படின்றத ரொம்ப எமோஷனலான முறையில் ரொம்ப ஃபீல் குட்டாக சொல்லியிருப்பாரு டைரக்டர் வசந்த். இந்த லிஸ்ட்டில் உங்களோட ஃபேவரட்டான மூவி என்ன அப்படின்றதையும், இந்த படங்களையும் இன்னும் சில தமிழில் வந்த ஃபீல் குட்டான படங்களையும் எந்தெந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் பார்க்கலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் ஃபீல் குட் மூவி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னோட ஃபேவரட்டான ஃபீல் குட் மூவி லிஸ்ட்டை டிஎம் பண்ணுறேன்.